திருச்செந்தூர் அருகே அடைக்கலாபுரத்தைச் சேர்ந்த ததையு என்பவரின் மகன் பிரகாஷ். இவர் சாயல்புரம் அருகே நடுவேக்குறிச்சியில் உள்ள தனது சித்தப்பா வீட்டிற்கு வந்துள்ளார். அப்போது கோவை செல்லும் சித்தப்பா மகனை வழியனுப்புவதற்காக தூத்துக்குடி வந்துவிட்டு தனது மோட்டார் சைக்கிளில் உறவினரான டாரிஷ் என்பவருடன் நடுவேக்குறிச்சி திரும்பியுள்ளார். அப்போது இரவு சுமார் 9:30 மணி அளவில் அந்தோனியார்புரம் அருகே சென்றபோது எதிர்பாராத விதமாக தூத்துக்குடி நெல்லை சாலையின் நடுவே உள்ள 20 அடி மரண பள்ளத்தில் மோட்டார் சைக்கிளுடன் விழுந்துள்ளார். இதில் படுகாயமடைந்த இருவரையும் கிராம மக்கள் மீட்டு சிகிச்சைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தூத்துக்குடி அருகே அந்தோனியார்புரத்தில் தூத்துக்குடி நெல்லை தேசிய நெடுஞ்சாலையில் கடந்த டிசம்பர் மாதம் பெய்த கனமழையால் சாலை அடித்துச் செல்லப்பட்டு சுமார் 20 அடி ஆழத்தில் மிகப்பெரிய பள்ளம் ஏற்பட்டு சாலை துண்டிக்கப்பட்டது. பின்னர் நெடுஞ்சாலைத்துறையினர் சாலையின் இரு பக்கமும் மணல் நிரப்பி தற்காலிக சாலையை உருவாக்கினர். அதன் வழியாக வாகனங்கள் சென்று கொண்டிருக்கிறது. கனமழையினால் சாலை அடித்துச் செல்லப்பட்டு 8 மாதங்களுக்கு மேலாகியும் நெடுஞ்சாலைத்துறையினர் சாலையை சீரமைக்காததால் அந்த பள்ளத்தில் வாகன ஓட்டிகள் விழுந்து விபத்துக்குள்ளாவது தொடர்கதையாகி வருகிறது. தூத்துக்குடி நெல்லை நெடுஞ்சாலை என்பதால் அதிக போக்குவரத்து மிகுந்த பகுதி என்பதும் பள்ளத்தில் இருந்து சுமார் 15 அடி தூரத்தில் தடுப்புகள் வைக்கப்பட்டுள்ளது. மேலும் சரியான மின்விளக்கு வசதி செய்யப்படாததால் இரவு நேரத்தில் வாகன ஓட்டிகளுக்கு அதில் பள்ளம் இருப்பது தெரியாமல் விழுந்து விடுகின்றனர். இதுவரை சுமார் 16 பேருக்கு மேல் இந்த பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளாகி இருப்பதாகவும் அதில் ஒருவர் இறந்து விட்டதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். எனவே வாகன ஓட்டிகளுக்கு எச்சரிக்கை விடுக்கும் வகையில் போதுமான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்தும் விரைவில் பள்ளத்தை மூடி சாலையை சீரமைக்க வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சார், இது அந்தோனியாபுரம் கிராமம். இதில் 2023 டிசம்பர் மாதம் வெள்ளம் வந்துச்சு. வெள்ளம் வந்ததில் சிறு பாலமாக இருந்தாலும் இந்த பாலம் உடஞ்சிட்டு கொஞ்சம் பெரிய பாலமாக போட்டிருந்தா கூட நல்லா இருந்துருக்கும். ஆனால் 9 மாதம் ஆகுது. 9 மாதம் இருந்து நம்ம அரசு இது வரைக்கும் எங்களுக்கு கவனிக்கவே இல்லை. ஒரே எந்த நேரமும் இந்த அதில் ஒரு ஸ்பீடு பிரேக் போடுறாங்க. அந்த ஸ்பீடு பிரேக் போட்டதுலேருந்து ஒரே ஆக்சிடென்ட்டாக தான் இருக்குது. இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10-20 பேராட்டும் விழுந்திருப்பாங்க. விழுந்ததில் இதில் 2 பேர் உயிர் போயிட்டு. ஆனால் லைட்டு நாங்கள் இதில் இருந்து நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம், ஒரே இருட்டாக இருக்குது, இதில் ஒரு லைட்டை போடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். அதுவும் போட்டு தர மாட்டாங்க. ஒரு பாளையங்கோட்டை நேஷனல் ஹைவேஸ் ரோடு எவ்வளவோ தொழில்நகரமாக இருக்குது. எவ்வளோ பெரிய அதிகாரிகள் வராங்க, கலெக்டர் போகிறாங்க, நம்ம எம்எல்ஏ எம்பி அமைச்சர் முறைகொண்டு போகிறாங்க. இன்னும் எதுவுமே கண்டுக்க மாட்டேங்காங்க. என்ன இதுன்னே தெரியல. ஆனால் எங்களுக்கு ரொம்ப இதாக, நாங்கள் பக்கத்தில் இருந்தோடனே இதெல்லாம் நாங்கள் டெய்லி ஒரு 4 பேரை தூக்கி விட்டுட்டு தான் இருக்கோம். எங்களுக்கு என்ன இதுன்னு, எங்களுக்கு என்ன செய்யணும் இன்னும் தெரியல. 9 மாதம் ஆயிட்டு, இது வரைக்கும் எந்த இதுவும் செய்யலை. இப்படித்தான் இதாகிட்டே இருக்கு. இன்னைக்கு 2 பேர் வந்தாங்க. அதுல ஒரு பேரிகார்டு, ஒரு வெளிச்சம் கிடையாது, சும்மா பேரிகார்டுன்னு ஒரு தகரத்தை வச்சுட்டு போயிருக்காங்க. அதுல ஒரு சின்ன கேப்பா இருந்தோட அந்த கேப்ல இருந்து அந்த பையங்க வந்தாங்க. எந்த ஸ்பீட்ல வந்தாங்களோ இதுல ஹைவேனா ஸ்பீடா தான் வருவாங்க. அந்த ஸ்பீடுல ஒரு 70 கிலோமீட்டர் ஸ்பீட்ல அந்த மாதிரி வந்திருக்காங்க. அந்த அளவு உள்ள விழுந்துட்டாங்க 2 பேரு. ஆனா கையை கால் ஒடிஞ்சிட்டு, ஆனா ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போயிருக்காங்க. இதுல நாங்க 108க்கு போன் பண்ணி சொல்லிட்டோம். இந்த 10 மணிக்கு நடந்து இந்த 11 மணி ஆகுது, வரவே இல்லை. இது வரல. எங்க பையங்களை சொல்லிதான் நாங்க பையங்க தான் கொண்டு பைக்கை விட்டு வந்திருக்காங்க. இதே சம்பவம் டெய்லி நடந்துட்டு தான் இருக்கு.